அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். புனித மாதம் என அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரஜப் மாதத்தில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. இந்த மாதத்தில் ஓதுறா மாதிரி ஒரு 5 திக்ருகளை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியான திக்ருகள், எல்லாருக்கும் தெரிஞ்ச திக்ருகள். ஆனால் இந்த திக்ருகளின் மூலமாக இந்த மாதத்தின் அந்த முழு ரஹ்மத்தை, பாக்கியத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 12 மாதங்களை படைச்சிருக்கிறான். 12 மாதங்களும் அல்லாஹ்விற்கு விருப்பப்பட்ட மாதமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு 4 மாதங்களை புனித மாதம் சொல்லிட்டு அல்லாஹ் தேர்ந்தெடுக்க காரணம், அதன் மூலமாக நாம் பலன் அடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா மற்ற மாதங்களில் செய்யும் அமல்களை விட இந்த மாதத்தில் நாம் அமல்கள் செய்தால் கொஞ்சம் அதிக நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதே போல் மற்ற மாதங்களில் நாம் ஏதாவது தவறுகள் செஞ்சு நமக்கு தண்டனை கிடைக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதத்தில் நாம் தவறு செஞ்சால் அதிகபட்ச தண்டனை கிடைக்கும். நன்மை செஞ்சால் அதிக நன்மையும் உண்டு, அதே போல் தவறு செஞ்சால் அதிகமான தண்டனையும் உண்டு. அதனால் தவறிலிருந்து முழுமையாக நாம் விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த மாதத்தை தேர்வு செஞ்சுருக்கிறான், அல் குரானில் குறிப்பிட்டுள்ளான். அப்போ இந்த மாதத்தை எப்படி நாம் கண்ணியப்படுத்தணும் சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மட்டும் இந்த மாதம் புனித மாதமாக இல்லை. பண்டைய அரபிங்களாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முதலே அப்பத்தில் இருந்தே இந்த ஒரு மாதங்கள், இந்த 4 மாதங்கள் புனித மாதங்களாக தான் கருதப்பட்டு வருகிறது. போர் செய்ய மாட்டாங்க, தவறுகளிலிருந்து முழுமையாக விலகி இருப்பாங்க, ஒரு கண்ணியப்படுத்தினாங்க. அப்போது நாம் எல்லாம் தெரிஞ்ச நமக்கு ஹலால் ஹராம் எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. ஷிர்கான விஷயங்கள் எல்லாத்தை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம். அப்போ நாம தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் காட்டணும், இந்த மாதத்தில் எப்படிலாம் அமல்கள் செய்யணும் சொல்லிட்டு. இப்போ இந்த 4 மாதங்கள் எப்படியும் கண்டிப்பாக அல்லாஹ்விற்கு பிடித்த மாதங்களாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஹதீஸில் வந்திருக்கு, ரஜப் மாதம் அல்லாஹ்வின் மாதம், ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம், ரமதான் மாதம் என்னுடைய சமூகத்தாரின் மாதம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அப்போது ரஜப் மாதம் அல்லாஹ்வின் மாதமாக இருக்கும்போது எல்லாமே அல்லாஹ்வின் மாதம் தான் இருந்தும் இந்த புனித மாதம் சொல்கிற என்ற ஒரு அடிப்படையில் கொஞ்சம் நம்ம அதிக அந்தஸ்து கொடுக்கணும்ல. அப்போ அல்லாஹ்விற்கு பிடித்தமான விஷயங்களை நம்ம செய்யணும். பிடித்தமான விஷயங்கள்லாம் என்னது? நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வேளை தொழுகையை குறித்த நேரத்தில் தொழுவது அல்லாஹ்விற்கு பிடித்த விஷயங்கள். பெற்றோருக்கு பணிவிடை செய்வது அல்லாஹ்விற்கு பிடித்த விஷயங்கள். இன்னும் என்னெல்லாம் இருக்குது அல்லாஹ்விற்கு பிடித்த சூறா இருக்கும், அல்லாஹ்விற்கு பிடித்த துவாக்கள், திக்ருகள் சொல்லிட்டு எதையெல்லாம் அல்லாஹ்விற்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையும் தேடி பிடிச்சி இந்த மாதம் ஃபுல்லாக நாம் அந்த விஷயத்தில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக நாம் நினச்சதை விட நம்முடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ்விற்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம், அதை அல்லாஹ் பார்ப்பான். என்னுடைய அடியான் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறான், நானும் அவனுக்கு பிடிச்சதை தருவேன் சொல்லிட்டு நாம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே அல்லாஹ் தருவான். அதுதான் அல்லாஹ். ஏன்னா நம்ம படைத்த இறைவன் தாராளமாக வழங்கக்கூடியவன். நாம் செய்கிற செயல்களை பொறுத்து தான் நமக்கு கூலிகள் கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 திக்ருகள் மொத்த நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்துரும். அது வேறு எதுவுமே இல்லை. சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த ஃபஸ்ட்டு 4 திக்ருகளும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தைகள், அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்த வார்த்தைகள். ரொம்ப சிறப்பு இருக்குது. சுபஹானல்லானா என்னது? அல்லாஹ் தூயவன். அல்ஹம்துலில்லானா என்னது? அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். லா இலாஹ இல்லல்லாஹ்னா வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹு அக்பர்னா அல்லாஹ் மிக பெரியவன். எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தைகள், அல்லாஹ்வை எக்ஸ்ட்ரீம் லெவலில் புகழக்கூடிய வார்த்தைகள். ஆனால் ஷார்ட்டாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். அதனால தான் இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது இந்த சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் அந்த தஸ்பீக் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வின் அர்ஷின் கீழே ரிங்காரமிட்டுக்கிட்டே இருக்குமா. இந்த தஸ்பீக் யார் சொல்கிறாங்களோ அவங்க பெயரை சொல்லி ஒலிக்குமா, அந்த பெயர் ஒலிக்கும். அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த திக்ருகளுக்கு. நிறைய சிறப்புகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நிறைய சஹீஹான ஹதீஸ்கள் இருக்குது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த திக்ருகளை 33 முறை அப்படி ஓதுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓதி நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். சொர்க்கம் கடமையாகிவிடும் அப்படின்னு இருக்குது. அதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த திக்ருகளை ஓதிட்டு தூங்கும்போது மன வலியையும் உடல் வலியையும் நீக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கற்று தந்திருக்கிறாங்க. அவங்களும் டெய்லியும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாள் கூட இந்த திக்ருகளை அவங்க ஓதாமல் விட்டதில்லை. நீங்கள் அல்லாஹ்வை நிறைய புகழணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா இந்த 4 திக்ருகளை எடுத்துக்குங்க. ஓதிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து கடைசியாக அஸ்தகுஃபிருல்லாஹ் வந்து தௌபாவிற்கான வார்த்தை. அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தையும் கூட இது. ஏன்னா அல்லாஹ் என்ன நினைக்கிறான், தன்னுடைய அடியான் தாங்கிட்ட தௌபா செய்யணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான். இரவின் கீழ்வானத்துக்கு ஒரு பகுதியில் 3ல் ஒரு பகுதியில் இறங்கி வரான். எதற்காக இறங்கி வரான்? தன் அடியார்களை நோக்கி கேட்குறான். யாருக்காவது பாவ மன்னிப்பு வேணுமா, நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானா நாம் தௌபா செய்யும் போது. அப்போது அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தை இஸ்திக்ஃபார். நம்ம எல்லா இஸ்திக்ஃபார் எந்த துவா வேணால் எடுத்து ஓதலாம். நான் சிம்பிளாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 5 திக்ருகள் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த முதல் 4 திக்ருகள் அல்லாஹ்வை புகழக்கூடிய திக்ருகள். அல்லாஹ்வை புகழ்ந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தகுதியும் உயரும். அல்லாஹ் புகழுக்குரியவன். தன் அடியான் தன்னை புகழ்வதை மிக மிக விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, அல்லாஹ்விடம் நம்ம துவா செய்கிறோம். முதல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து பிறகு துவா செய்யும் போது நிச்சயமாக அந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கும். உடனடியாக நம்முடைய தேவைகளை அவன் நிறைவேற்றி தருவான். அடுத்ததாக இந்த இஸ்திக்ஃபார், அதுவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். இதன் மூலமாக நமக்கு என்ன நடக்கும்? நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டு நம்ம முன்னாடி தப்பெல்லாம் செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். அது மட்டும் இல்லை, ரிஸ்கிற்கான அனைத்து கதவுகளையும் அல்லாஹ் திறந்து விடுவான். யாராவது வசதியாக வாழணும், நம்முடைய பொருளாதாரம் உயரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இஸ்திக்ஃபார் அதிகமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். உங்கள் வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அவ்வளவு சக்தி இருக்குது இஸ்திக்ஃபார் துவாவிற்கு. இப்போ நான் சொன்ன இந்த 5 திக்ருகளுமே அல்லாஹ் மிக மிக விரும்பிய திக்ருகள். அவன் விருப்பப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் நம்ம ஓதும்போது கண்டிப்பாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் நம்ம சுற்றி இருக்கும். எந்த ஒரு மனிதனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கஷ்டங்கள் அவனுக்கு இருக்க தான் செய்யும். இந்த ஒரு மாதத்தின் மூலமாக நம்முடைய பிரச்சனைகள் தீரணும், நம்ம கஷ்டங்கள் தீரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 5 திக்ருகளை நல்லா இறுக பிடிச்சிக்கிங்க, நியத்து வச்சுக்கிங்க. இப்போ நார்மலாக நீங்கள் தொழுகைக்கு பிறகு கண்டிப்பாக இதை ஓதுவீங்க, ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு. அதே போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓதுவீங்களே, அதை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஓதுங்க. சுபஹானல்லாஹ் ஒரு 100 முறை, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 100 முறை, அல்லாஹு அக்பர் 100 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 100 முறை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 முறை, ஆக மொத்தம் 500 முறை. நான் இது குறைந்தபட்சம் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 500 முறையாவது இந்த திக்ருகளை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இதை விட நீங்கள் அதிகமாக ஓதுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா ரொம்ப உங்களுக்கு டைம்லாம் எடுக்காது. இதுக்காக நீங்கள் உது செய்யணும்னு அவசியம் இல்லை, மெனக்கெட தேவையில்லை. நீங்கள் டெய்லியும் வேலை செய்கிறீங்க, அந்த வேலை செய்யும் போதே சுபஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிகிட்டே இருங்க. இதே போல் எல்லா திக்ருகளும் கணக்கு வச்சு ஓதிக்கிட்டே இருங்க. ஓத 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 உங்கள் கணக்கில் நன்மைகள் ஏறிக்கொண்டே போகும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு முசீபத்துக்களும் விலகிட்டே இருக்கும். சோதனைக்கான அத்தனை அந்த மூடப்பட்ட கதவு இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அல்லாஹ் திறந்து விடுவான். 4 புறத்திலும் உங்களுக்கு ரிஸ்க்கு வர ஆரம்பிக்கும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வை முழுமையாக இந்த ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் ஓதும்போது அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். அர்த்தம் புரிந்து தஸ்பீக் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையாக மாறும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஒரு மாதத்தோடு தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.